Hello everyone, நான் ஃப்ரான்சிஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா சாம்சங் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படின்னா போர்டு ஷார்ட் ஆகிடுச்சு. போர்டு எப்படி ஷார்ட் ஆச்சுன்னா வீட்டில் வந்து ஃபைபர் நெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிளாக் கலர் கேபிள் வரும்ல, அந்த கேபிள் பட்டு ஷார்ட் ஆகி டிவி வீட்டில் போயிடுச்சு. ஏசி கம்ப்ளைண்ட்டு, அதை தவிர வந்து ஃப்ரிட்ஜும் போயிருக்கு. அது எப்படி ஆச்சு நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதில் என்னென்ன ரெடி பண்ணுறோம், போர்டு மாற்றுறோம், அதுவும் இல்லாமல் கேஸ் லீக் வேறு இருக்குது. சேர்த்து எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன சாம்சங் ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜ் தான். அதை பாருங்க, சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. பாருங்க, இன்வெர்ட்டர் ஓகேங்களா சார். இப்போது நான் சொன்னேன்ல, அது வந்து நெட்டு கேபிள் பட்டு ஆச்சுன்ட்டு. இது பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜை திருப்புறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், தெரியுதுங்களா இந்த இடம்? இது பாருங்கள், இது வந்து நம்ம ஃபைபர் நெட்டு போடுவோம்ல வீட்டில், ஒய்ஃபை கனெக்ஷன், அதில் வர கேபிள் பட்டு அந்த கேபிள் வந்து மெயின் லைன் இருக்குங்கள, 3 ஃபேஸ் இபி லைன், அதில் டச் ஆகி இந்த இடம் ஓட்டை விழுந்திருக்கு. இதே வேறு யாருன்னா கை வச்சுருந்தா உயிர் போகிறதுக்கே ஆபத்தாக இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஃபைபர் நெட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது பாருங்கள், அது காட்டுறேன். இப்போ வந்து பின்னாடி அந்த பிசிபியை காட்டுறேன். பாருங்கள், இன்வெர்ட்ரு இதான் அந்த பிசிபி. ஆல்ரெடி நான் கழட்டி தான் வச்சுருக்கேன். இருங்க, நான் ஸ்க்ரூ கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இது ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டேன். இது பாருங்க, பாக்ஸ் கழட்டுறேன். ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருந்தேன். இது பாருங்க, தெரியுதுங்களா இந்த இடம் ஷார்ட்டாக இருக்குது. போர்டு ஃபுல்லாக ஷார்ட்டு இந்த போர்டு. இப்போ இந்த போர்டும் இதுவும் சேர்ந்து மாற்றணும். செட்டாக மாற்றிட்டு அதே போல் கேஸ் லீக் காட்டுற மாதிரிங்க. இந்த பாருங்க, இதான் கேஸ் லீக்கு. ஆயில் ட்ரேஸ் காட்டுறோம், தெரியுதுங்களா? ஆயில் ட்ரேஸு, இந்த மாதிரி ஆயில் ட்ரேஸ் இருந்ததுன்னா கேஸ் லீக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பிசிபி நம்ம மாற்றிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இன்வெர்ட்டர் சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இது பழைய போர்டு ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. இப்போ வேறு போர்டு நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். பாருங்கள், புது போர்டு காட்டுற பாருங்க. அது பாருங்கள், இது புது போர்டு ஓகேங்களா? சேம் போர்டு இருக்கும், சேம் போர்டு. அதில் இது சேம் போர்டு. இப்போ நம்ம மாற்றிட்டு நம்ம ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண வேண்டியது தான். லாக், இது லாக் எடுத்துகிட்டு இது தூக்கிட்டிங்கன்னா இது தனியாக வந்துடும். ஜாக் கழட்டிங்க. எவ்வளோ காட்டுறா? பவர் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். கம்ப்ரஸர் ஆன் ஆகலை. கம்ப்ரஸர் ஆன் ஆகும்.
கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிட்டுருக்கு ஃப்ரிட்ஜ். இப்போது ஹீட் வார்மாக இருக்குது, ஓடிட்டுருக்கு. கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு அவுட்புட் வரும். இந்த லைட் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இது தெரியுதுங்களா? லைட்டு கம்ப்ரஸர் ஆனான சிம்பிள் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இதில் கேஸ் லீக் இருக்குது. நம்ம கேஸ் ஆகி இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும். ஓடிட்டுருக்கு. இருங்க நான் காட்டுறேன், உள்ளே காட்டுறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. இது வருங்க, சுவிட்சு நல்லா இருக்குது. இந்த வருங்க லைட் எரியுது. கூலிங் இல்லை, ஆனால் லைட்டாக சில்னஸ் இருக்குது, லைட்டாக இருக்குது. நான் கேஸ் சார்ஜிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூலிங் காட்டுறேன். അവിടെ കട്ടിങ് ஏன் இங்கே ட்ரையர் வெல்ட் அடிக்கக்கூடாதுன்னா, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வெல்டு பண்ணிங்கன்னா மறுபடியும் லீக் வரும். ஏன் அந்த லீக் வருதுன்னா வைப்ரேஷன் தான் இருங்க, டிடி ஆட ஆட மறுபடியும் அது கேஸ் ஃபால்ட்டு தான் வரும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வெல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த கேஸ் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராது. அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் வரணுன்றதுனால இப்படி வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் கேஸ் லீக் இங்கேருந்து தான் வருமே. கட்டு போடுறோம் அப்படியே பவுச்சில் பரவாயில்ல, கிலோமீட்டர் பவுச்சில்.